ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாம் குரான் பற்றி பேசி. நான் உண்மையிலே ரொம்ப குரானை மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆனது. அது பார்த்திங்கன்னா, நம்ம மற்ற வீடியோக்கள், பைபிள் வீடியோவோ அல்லது ஜென்ரல் வீடியோவோ அல்லது பிரம்மகுமாரிகளுடைய முரளி வீடியோவோ போடும்போது அதை நீங்கள் கவனிக்கிற பழக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி குரானுடைய உதாரணம் சொல்லியிருப்பேன். ஸோ எந்தளவுக்கு குரானை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு நிரூபணம். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 10-15 வசனம் கண்டினியூஸாக படிச்சுட்டேன். சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர், அதிலிருந்து 151வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கணும். எதற்கு அவன், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவன்ட்டு கடவுளை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பல தடவை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் இருக்கிறத படிக்கணுமேன்றதுக்காக படிக்கிறோம். இப்போ தான் அதுக்கான அர்த்தம் தெரியுது. அது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா, குரானில் அவன்ற வார்த்தையே அல்லாவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும், எந்த மனிதனுக்கும் பயன்படுத்தப்படாது. ஸோ இது மனிதர்களை குறிக்குதா கடவுளை குறிக்குதான்னு வித்தியாசப்படுத்துறதுக்காக அவங்க போட்டிருக்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அது மரியாதை குறைவான வார்த்தை தான். ஆனால் இவர்களுடைய நோக்கம் அது கிடையாது இல்லையா? அல்லாவுக்கு மரியாதை கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாங்க? ஸோ அதனால் அது அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இப்போ நபியை அவருன்றாங்க. இப்போ சப்போஸ் நபியும் அவருன்றாங்க, கடவுளையும் அவர்னாங்கன்னா இங்கே சொல்லப்படுற அவர் கடவுளா நபியான்னு டவுட் வந்துடும். ஸோ அதனால் இங்கே குரான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்று அவர் அல்லது அவர்கள், இந்த 2 வார்த்தை தான் மனிதர்களுக்கு இருக்கும். இந்த நபி அந்த நபி, அதுலேயும் சில சமயம் கன்ஃபியூஷன் வரும். இந்த நபியை பற்றி வருதா அந்த நபியை பற்றி வருதா, அது ரேராக வரும். அடுத்தது அவர்கள்ன்றது ஒன்று நிராகரிப்போர் அந்த கூட்டத்தை சொல்லும்போது அவர்கள், அல்லது விசுவாசம் உடையவர்கள் அந்த கூட்டத்தை சொல்லும்போது அவர்கள். ஸோ இப்படி தான் இதோடைய ஃப்ளோவே வருது. ஸோ அதனால் இங்கே அவன் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கிறாங்களே தவிர, அது யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அது தமிழில் வார்த்தை தட்டுப்பாட்டினால அப்படி வருது, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் நிறைய முஸ்லீம்கள் தவறுதலாக என்ன பண்ணுவாங்க, அவர் ஒருத்தர்னா அவர்னே போடலாம். பட் இதுக்கான காரணம் அவன் போட்டிருக்கிறது இதில் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக. அதே மாதிரி பைபிளில் இயேசுவை தவிர எல்லாரையும் அவன் இவன் எல்லா நபியும் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் இயேசுவை இறை தூதனாக நினைக்கல, தீர்க்கதரிசியாக நினைக்கல, கடவுளாகவே நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்னு போட்டிருக்கிறாங்க. நேர் எதிராக இருக்குது பாருங்கள். இங்கே கடவுளை மட்டும்தான் அவன்றாங்க, அங்கே கடவுளை மட்டும்தான் அவர்ன்றாங்க. இயேசு கடவுள் கிடையாது, அது வேறு விஷயம். பட் அவங்க அதை நம்புகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கர்த்தர்னு வரும்போது அங்கேயும் அவர்னுவாங்க. அங்கே கடவுளை மட்டும் அவர்னு சொல்லப்பட்டிருக்கும். அது உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. இங்கே கடவுளை மட்டும் அவன் சொல்கிறது இது பாராட்டுதலுக்குரியது கிடையாது தான். பட் இருந்தாலும் வித்தியாசப்பட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், மற்றவர்களுக்கு நபிக்கு அவன் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவும் அங்கே அவர் போட்டதுனால அடுத்து அதை விட உயர்ந்த வார்த்தை தெரியல, தமிழில் தட்டுப்பாடுன்றாங்க. ஸோ அரபில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்படின்னு அவங்க சொல்லலை, அவங்க ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதோடைய காரணம் இது தான். மற்றவர்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை கடவுளுக்கு யூஸ் பண்ணும்போது வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கடவுளுக்குன்னு தனியாக ஒரு வார்த்தை தமிழில் கண்டுபிடிக்கல. அதாவது ப்ரோனவுன் சொல்கிறேன். கடவுள்னு ஒரு வார்த்தை இருந்தாலும் ப்ரோனவுன் அவன் அவர் அது இது 3 தான் வரும் இல்லையா? ஸோ அதுனா அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் அவன் சொல்லிட்டாங்க. நியாயப்படுத்த முடியாது, பட் வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, எதற்கு அவன் சான்றை இறக்கி வைக்கவில்லையோ, ஸோ இதை பற்றி அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நல்லா இருக்கும். அதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதும், ஸோ அதை பற்றியே சொல்லிட்டு வந்தால் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ அவசியம் பாருங்கள். எதற்கு அவன் சான்றை இறக்கி வைக்கவில்லையோ அதை அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்ததன் காரணமாக நிராகரித்து விட்டார்களே. இதில் யார் அவன் அப்படின்னும் போது நமக்கு தெளிவாகவே தெரியுது. குர்ஆனுடைய ஃப்ளோவே அவன் சொன்னாலே அது கடவுள் மட்டும்தான்.
ஸோ எதற்கு அவன் சான்றை இறைக்க இது என்னென்னா குரானை படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். வெளியில் எந்த நேரமும் அல்லாஹ் அவன் இவன்னு பேசுகிறதுக்காக கிடையாது. ஆனால் அப்படி பேசுகிறாங்க. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். சரி, எதற்கு அவன் சான்றை ஏன்னா அங்கே அவங்க அல்லாவே மட்டுமா அவன் இவன் பேசுகிறாங்க வெளியில் முஸ்லீம்கள் இல்லையா? பிடிக்காத எல்லாரையும் அவன் என்னென்னமோ டேஷ் போட்டெல்லாம் வேறு பேசுவாங்க. அவன் சைத்தான்னுவாங்க, அவர் சைத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ கடவுளுக்கும் சைத்தானுக்கும் ஒரே வார்த்தை யூஸ் பண்ணும்போது அங்கே கெட்டு போயிடுது இல்லை. குரானுக்கு அவன்றது ஓகே, அது புரிஞ்சிக்க முடியுது. பட் வெளியில் அவன் சொல்கிறது சரியான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, எதற்கு அவன் சான்றை இறக்கி வைக்கவில்லையோ அதை அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்ததன் காரணமாக நிராகரித்து விட்டார்களே. அவர்களுடைய இதயங்களில் நாம் திகிலை போடுவோம், அன்றியும் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான், மேலும் இந்த அநியாயக்காரர்களின் தங்குமிடம் மிக கெட்டது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே என்ன விஷயம்னா, இப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானம் சொல்கிறது படி பார்த்திங்கன்னா சாரம் இது தான். இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் இறைவன் வரார். அவரை தான் அல்லா சிவன் பரமபிதான்னு சொல்கிறோம். வந்து சொல்கிறார், சொர்க்கத்தில் காம கோபம் பற்றி பேராசை ஆங்கார்னா என்னென்னே தெரியாது. இதுதான் சாத்தான்றது. இந்த குணங்கள் நமக்குள்ள 2500 வருஷம் கழிச்சு வரும்போது இந்த பூமி நரகமாகுது. அது வரைக்கும் இது சொர்க்கம். எப்படி அது சாத்தியம்னா, ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னையும் ஆத்மான்னு நினச்சி பிறரையும் ஆத்மான்னு பார்க்கறதுனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தியை இழக்கும்போது 2500 வருஷம் கழிச்சுனா என்ன, கவனம் வெளியில் போக ஆரம்பிக்கும். வெளி உலக கவர்ச்சியில் மயங்க ஆரம்பிக்கும். சொர்க்கத்தில் தங்க செங்கற்கள் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், ரொம்ப அழகான ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட புத்தி மயக்கத்துக்கு போகாது. ஏன்னா நான் யாருன்றதில் தெளிவாக இருக்கும். ஆனால் அது மயக்கத்துக்கு போகிறதுனால இந்து மதத்தில் இதை வந்து பிரம்மாவின் பகல்னு சொர்க்கத்தையும் நரகத்தை பிரம்மாவின் இரவுன்னுவாங்க, அந்த ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுனால. ஸோ அந்த மயக்க நிலைக்கு போய் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் விழுந்து பாவம் செய்கிறதுனால தான் நமக்கு துக்கம் மேலே துக்கம் வருது. அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இறைவன் சொல்கிறார், மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைவு செய்யுங்க, அப்பான்னு அன்பாக நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முஸ்லீம்கள் வந்து கடவுள் யாரும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, இது வந்து குரானில் போட்டிருக்கு. அவர் அப்பாவும் இல்லைன்றது இவங்களா சேர்த்துக்கிறது. ஆனால் அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்றது உடலை வைத்து சொல்கிறது, அது கரெக்டு தான். ஆனால் அவர் அப்பான்றது அவர் உடலை எடுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி அவர் யாரையும் பெற்றுக்க முடியும், அல்லது யாருக்கும் அவர் எப்படி பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. உடல் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தால் தானே, அவருக்கு உடலே கிடையாது, அதனால தான் பார்க்க முடிகிறது கிடையாது. சரி, இப்போ இறைவனை நினைக்கணும், அவ்வளோதான். ஆத்மான்னு ஒன்று வந்து இறைவனை நினைக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே போனால் வேறு டாபிக் ஆகிடும். சரி, இதை மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து இறைவனை நினைக்க சொல்கிறார். இப்போ இந்த ஞானம் வந்து புதுசு. 1936 தான் இறைவனே வரார் இந்த பூமிக்கு. ஒரு வயோதிகர் உடல் வரார். அவருக்கு அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இவருடைய நினைவு தான் பைபிள் குரானில் வந்து ஆதாம்னு சொல்கிறோம். ஸோ ஆதாம் மூலமாக படைக்கப்படுது. அதுக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி அலங்கோலமாக இருந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார். பைபிளில் முதல் அத்தியாயமே அப்படி தான் இருக்கும். ஸோ அலங்கோலமாக இருக்கிறான் மனிதன், உடம்புன்ற உணர்வில் மூழ்கி கிடக்கிறான், மண்ணுனால் ஆன இந்த உடம்பில். அதனால் மண்ணிலிருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு காட்டப்படுது. இப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்களோ முஸ்லீம் சகோதரர்களோ இந்து சகோதரர்களோ இதை ஏற்றுக்குவாங்களா? உடனே நானே ஏற்றுக்கலை. எனக்கே 2 மாதம் ஆச்சு இது மேலே நிச்சய புத்தி வர்றதுக்கு. அப்போ எப்போ நிச்சய புத்தி வரும்? இது உண்மைதான் அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுள் அத்தாட்சிகளை காட்டுவார். பர்சனல் ஆளுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும்னு கடவுளுக்கு தெரியும். மிகப்பெரியவன் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இல்லையா? ஸோ அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்நேரம் கண்டிப்பாக பல அத்தாட்சியை காட்டியிருப்பார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா. அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா, நான் நாஸ்திகனாக இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் சண்டை போட்டுக்குவாங்க.
எங்கால் பெரியவன் உங்கால் பெரியவன்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு நடிகருடைய ரசிகை ரொம்ப கோபமாக இன்னொரு நடிகரை திட்டிகிட்டு இருக்கும்பொழுது அந்த நடிகருடைய ரசிகர் வந்து, நீ வந்து ரொம்ப கோபப்படுற, டென்ஷன் ஆகிற, நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்புகிறார். ஒரு ஃபேமஸான ஒரு மெடிடேஷன் குரு அவருடைய வீடியோ அனுப்புகிறார். அந்த பொண்ணு பார்த்துச்சா இல்லையான்னு தெரில. டக்குன்னு நான் அதை பார்த்தா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் பார்க்குறேன். இப்போ இருக்கிறவங்கள ஆரம்பித்து ஓஷோ, ஜிடி கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரமண மகரிஷி நைட்டு ஃபுல்லாக. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு தோணுது, ஏன் நம்ம நினைக்கிறது தப்பாக இருக்கக்கூடாது இல்லையா? கடவுள் இல்லைன்னு எதுவும் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ஸோ அப்போ இயேசு வந்து உயிரையே விட்டுருக்கிறார் அப்படின்போது அவருக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது. அப்போ ஏன் அது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உதிச்சுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாட்டினா கூட எங்கள் அம்மா வந்து அந்த பிள்ளையார், முருகன் இந்த மாதிரி பாடல்கள் இருக்கும் வீட்டில், அந்த கேசட்டு. ஸோ அதை கேட்கும்போது மனம் நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ அதை அடிக்கடி கேட்பேன். அதுவுமே ஆச்சரியமாக இருக்கும், அது ஏன் மனதை வந்து அமைதிப்படுத்துது அப்படிங்கிற விஷயம். அடுத்தது வந்து ஆனால் அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த ஓஷோ உடைய மெடிடேஷன் புக்கு வந்து ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிது, 108 டெக்னிக்ஸ்ன்ட்டு. ஸோ அதை மெயினாக என்ன, சிந்தனை இல்லாமல் இருக்கணும், அதுதான் சாரம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சிந்தனை இல்லாமல் அப்படியே நட்சத்திரத்தை பார்த்துட்டு, நிலாவை பார்த்துட்டு மெடிடேஷன் இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு டைம் என்னாச்சு, அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது கூட மதிய நேரம் சும்மா எவ்வளோ நேரம் தான் உட்காந்து இருக்குது, முதுகு வலிக்குதுன்ட்டு சும்மா படுக்கிறது, தூக்கத்தினால கிடையாது. அப்போ எண்ணமே இல்லாத நிலைக்கு போக ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அது ஒரு டைமில் வந்து அந்த தூக்கத்திற்கும் விழித்திருக்கிற நிலைக்கும் நடுவில் அப்படி ஒரு செகண்ட் அப்படி தள்ளும். அந்த நேரம் ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் வந்துச்சுன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். அது இன்வெர்ட்டர் சவுண்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அப்படி டைங்கன்னா அப்படி செமையாக இருக்கும் அது. அப்போ அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும்போது திடீர்னு சரவணா அப்படின்னு சவுண்டு கேட்குது. அதாவது ஒரு அந்த எண்ணமற்ற நிலை வந்து தூக்கம் மாதிரியே போயிடும். விழிச்சிட்டு இருப்போம், எது நடந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஆனால் எண்ணம் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறோம். அந்த நேரம் சரவணா அப்படின்னு எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மா இருக்கிற இடத்துலேருந்து நான் ஒரு 5-6 கிலோமீட்டர் எட்ட தங்கியிருக்கிறேன், வேறு இடத்துல இருக்கிறேன். அம்மா அப்படின்ட்டு நான் ஏந்திரிக்கிறேன். அப்போ தான் தெரியுது இங்கே எப்படி அம்மா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு நாள் வந்து இதே மாதிரியே பண்ணும்போது எங்கள் எதிர் வீட்டு பையன் வந்து சரவண அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டான், சரணண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்டான். உடனே கடகடன்னு வந்து அந்த பையன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வரேன். உடனே அவங்க அம்மா வந்து, அவன் எங்கே இங்கே இருக்கிறான், அவன் ஸ்கூலுக்குள்ளே இருப்பான் இந்நேரம் அப்படின்றாங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு, எப்படா குரல் கேட்குது அப்படின்ற. அவங்க வழக்கமாக எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரியே கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிது, நினைக்கிறது நடக்க ஆரம்பிச்சிது. அப்போ ஒரு டைம் நிறைய விஷயங்கள் அது மாதிரி, உதாரணத்துக்கு அப்போ வந்து தேடல் ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், முஸ்லீம் கூட்டத்தில் போய் கலந்துக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு தடவை சர்ச்சுக்கு ஜெகோவின் சாட்சிகள் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு போயிட்டு வரும்பொழுது சொல்கிறாங்க, எதிர் வீட்டில் வந்து சாரப்பாம்பு வந்துச்சு, வந்துட்டு அது ஜன்னல் வழியாக இப்படி வந்து அங்கே பையன் டிவி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே இந்த பக்கமாக வெளியிலே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, அது பக்கத்துலேயே பாம்பை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாளே அப்போ வந்து கீதை இன்டர்நெட்டில் போட்டுட்டு லவுட் ஸ்பீக்கரில் வச்சுட்டு, வீடை ஒட்டி கொஞ்சம் கேப் இருக்கும், பக்கத்தில் வந்து தென்னந்தோப்பு.
ஸோ அப்படியே நடந்துக்கிட்டே அப்படியே கேட்குறேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா, ஒரு கையெட்டி தொடர தூரத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது. அதில் பாம்பு அப்படி வளையுது, பெரிய பாம்பு. என்ன பாம்புன்னு தெரியல. நல்ல பாம்பாக இருக்கும், இல்லை சார பாம்பாக இருக்கும். ஸோ அந்த பாம்பு, அந்த 2 வகை தான் அது. ஸோ அப்படி வளையிறத பார்த்தோன்னே எனக்கு எல்லோரையும் கூப்பிட்றேன். போய் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அது போயிடுச்சு. ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மரத்தில் தோல் உரித்து வச்சுருக்குது. ஸோ அதுக்காக தான் அது சுத்தம். ஸோ அப்போ நம்ம நினச்ச மாதிரியே பக்கத்தில் பார்த்தா நினச்சா அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அங்கே அதே இடத்துல சந்தில் வந்து பல்லு விளக்கிட்டு இருக்கிறேன். பல்லு விளக்கிட்டு அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டு இப்படியே மேலே பார்க்குறேன். அந்த தென்னை மரத்தில் வந்து 2 காக்கா இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 காக்கா வந்து என் மைண்டுக்கு தோணுது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே. அப்போ நான் இப்போ வந்து அந்த தேங்காய் இருந்துச்சு, காஞ்ச தேங்காய். இப்போ அது விழணும்னு நினச்சா ஏதோ ஒரு சக்தி போய் அந்த காக்காவை டச் பண்ணி அது வந்து இதை தட்டி விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு ரோட்டை பார்த்துட்டு பல்லு விளக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படியே பொறுமையாக பல்லு விளக்கிட்டு இருக்கிறது. அடுத்தது திடீர்னு மேலே பார்க்குறேன் என்னை அறியாமல். அது வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு இருந்த 2 காக்கா, ஒரு காக்கா கடகடன்னு பறந்து இன்னொரு காக்கா கிட்ட அப்படி பயமுறுத்துகிற மாதிரி போகும் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது அந்த காக்கா பயமுறுத்துனோடனே இது பயந்ததில் இப்படி அலறி அந்த தேங்காவை தட்டி விடுது. 1க்கு 4-5 தேங்காய் விழுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்பயாச்சும் போவேன். ஸோ அப்போ வந்து இந்த ஞானமும் கேட்டிருக்கிறேன். பட் பெருசாக எதுவும் நம்பிக்கையெல்லாம் இல்லை. எதுவும் இல்லை, ஏதோ சரி என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே மைண்டில் ஏறலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்ச அளவு கூட எனக்கு புரியல, அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுன்றது அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் நிரந்தரமாக அங்கே போகும்பொழுது அங்கே அந்த பக்கத்திலே சென்டர் இருக்குது. பக்கத்திலே அந்த வீட்டிலே வச்சு நடத்துவாங்க, கீதா பாடசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போகிறேன். போகும்போது அவங்க பாட்டுக்கு ஏதோ படிக்கிறாங்க, ஒன்றும் புரியல. பாபா பாபான்றாங்க, ஒன்றுமே புரியல. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது. குறிப்பாக உங்களுடைய குறையை கடவுள்கிட்ட மறைக்கக்கூடாது, பிறருடைய குறையை பார்க்கக்கூடாது. இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கடகடன்னு படிச்சுடுவாங்க, ஒரு 10-15 நிமிஷத்தில் படித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க முரளி. ஸோ அது கேட்குறேன். அப்படியே சர்ச்சுக்கும் போவேன், எல்லாத்துக்குமே போயிட்டுருப்பேன் அந்த நேரத்தில், இதுக்கும் வருவேன். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும். அவங்க வீட்டில் இருந்து ஒரு தாத்தா வருவார், எங்கள் வீட்டில் வந்து பேசுவார். அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இனிமேல்கிட்ட வரலன்னா எனக்கு என்னென்னமோ சக்தியெலாம் இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஏதோ தியானம் பண்ணதுக்கு சக்தி கிடச்சிட்டு தான் நமக்கு ஒரு நினப்பு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து என்னுடைய பெட்ரூமில் வந்து படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறேன். அப்போ ஹிஸ்ட்ரி சேனல் ஓடுது. அதில் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம், இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வரும், அது ஹிஸ்ட்ரி சேனலில். அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அது ப்ரோக்ராமே வெளிநாட்டு ப்ரோக்ராம் தான். ஸோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இது மாதிரி காரில் போனேன், ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டாக வெளியில் வந்தேன். அப்படியே ஒரு ஒலி குழாய் இருந்துச்சு, அது வழியாக போய்கிட்டே இருக்கிறேன். அப்படியே செம்பொன் நிறமான ஒலி உலகம் வந்துச்சு. அங்கே வந்தோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நான் சொல்கிறேன். அங்கே நிறைய இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியே ஒரு 4-5 பேர் சொன்னாங்க. அவங்களுக்கும் பிரம்மகுமாரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆஹா, என்னடா பிரம்மகுமாரிகள் ஞானத்தில் இவங்க சொல்கிறாங்க, நிஜத்திலே இதுதான் அனுபவமாச்சுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கே அந்த அகங்காரம் உடைச்சிது பாருங்கள். அப்போ நான் வந்து மறுபடியும் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து கேட்குறேன்,
அந்த முரளியை நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா அதெல்லாம் படிக்கக்கூடாது, மதுபன் போயிட்டு வந்தால் தான் படிக்கணும். மதுபன்றது கடவுள் வர இடம் ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கு 1 வருஷம் கழித்து தான் அழைச்சிட்டு போவாங்க. அந்த தூய்மை பிரம்மச்சரிய விரதம் 1 வருஷமாவது இருந்தால் தான் போக முடியும். ஸோ என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு நாள் என்னாச்சு, யாருமே வரல, சென்டர்லேருந்து சிஸ்டரோ பிரதரோ வரல கிளாஸ் எடுக்க. கிளாஸ் கேட்குறதுக்கும் யாரும் வரல. நிறைய வயசானவங்களாம் வருவாங்க, வரல. உடனே அந்த வீட்டு பாட்டிக்கிட்ட நான் கேட்குறேன், அம்மா நான் இது எடுத்து நான் படிக்கவா? தாராளமாக படிப்பா அப்படின்னாங்க. ஸோ அவங்க மட்டும் நான் சொல்கிறத கேட்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஆரம்பத்து கால முரளி வீடியோலாம் அவங்கள வச்சு தான் எடுத்திருப்பேன். அது ஞாயிற்றுக்கிழமை முரளி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை படிக்கிறோம், அப்படியே உடம்பெல்லாம் அப்படி ஒரு ஆனந்தம். இப்போ தான் தெரியுது, ஓ இதனால தான் அதை படிக்கும்போது அப்படியே போதையாக படிப்பாங்க. என்னடா இதில் என்ன இருக்குது போதையாக இருக்குன்னு எனக்கு தோணும் மற்றவங்க படிக்கும்போது. இப்போ நான் படிக்கும்போது தான் தெரிஞ்சு, வாவ் பேசுகிறதே கடவுள் தானா அப்படின்றது அப்போ தான் தெரியுது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஞானத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் காக்கை தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி ஒவ்வொரு மதத்தினருக்கும் அந்தந்த மதத்தை இது தான் பிடிக்கும். அப்போ இங்கே பேசுகிறது கடவுள்ன்றதுக்கு நம்ப வைக்கிறதுக்கு கடவுள் திருவிளையாடல் பண்ணுவார் நிறைய விஷயங்கள். ஸோ அப்படி என் வாழ்க்கையில் நடந்த திருவிளையாடலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக திருவிளையாடல் பண்ணாமல் விடவே மாட்டார். அதனால தான் அத்தாச்சி காட்டினேன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரி எந்த அத்தாச்சியும் காட்டல. ஜஸ்ட்டு நான் இந்துவாக பிறந்துட்டேன் அதை நம்புகிறேன், கிறிஸ்டினாக பிறந்துட்டேன் அதை நம்புகிறேன், முஸ்லீமாக பிறந்துட்டேன் அதை நம்புகிறேன். இதுதான் எந்த விதமான அத்தாச்சியும் இறக்கி வைக்காமலே கடவுளுக்கு இணை வைத்து கடவுளை நிராகரிச்சிட்டாங்க. கடவுள் நேரடியாக வரும்போது அவரை நிராகரிச்சிட்டாங்க. இத்தனை அத்தாச்சி கொடுத்தும் வந்திருக்கிறது கடவுள்னு அத்தாச்சி கொடுத்தும் நிராகரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஐயோ காமம் இல்லாமல் எப்படிங்க இருக்கிறது, கரிமீன் இல்லாமலாம் எப்படி இருக்கிறது, அந்த புலனின்பத்திலேருந்து வெளியில் வர்றது காரணம் இல்லாத தைரியம் மன உறுதி இல்லாத காரணத்தினால தான் அவங்க நிராகரிப்பாங்க. எல்லாருக்கும் இது நடந்தே தீரும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ அவர்களுடைய இதயங்களில் நாம் திகிலை போடுவோம் அப்படின்னு வருது. இது எப்போ நடக்குன்னா கடைசியில். ஏன்னா இப்போ இறைவனையே நினச்சி உடல் உணர்வே மறந்த ஆத்ம உணர்வில் வரும்போது பயமே இருக்காதுன்றார். ஏன்னா உடல்னு நினைக்கும் போது தான் பய உணர்வே வரும். எப்படி காம உணர்வு உடல்னு நினைத்தால் வருமோ அதே மாதிரி பயம் கூட அப்படிதான்றார். அப்போ உலகம் மோசமாக தான் இருக்கும். உலக அழிவு கண்ணு முன்னாடி பார்ப்போம், நம்ம குடும்பத்தினர் எல்லாம் இறக்கிறத பார்ப்போம். எல்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி பயத்தில் இருப்பாங்க. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, சுற்றி கடல் தண்ணியில். இப்போ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரிகர்சல் மாதிரி சென்னையில் நடந்துச்சு இல்லையா? 2 மாடி அளவுக்கு தண்ணி 2 தடவை வந்துடுச்சு. அது இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்லேயும் நடந்துச்சு. இதுவே ஒரு அத்தாச்சி தான் நம்ம சொல்கிறது உண்மைன்றதுக்கு. பட் இருந்தாலும் இப்போ கடைசியில் இது நடக்கும் பொழுது ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது முதல்ல கடவுள் சொல்கிறார், அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வராதுன்றார். பஞ்சதத்துவம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்றார். உங்களுக்கு அது துக்கம் கொடுக்காதுன்றார். இன்னொரு விஷயம், உடல் உணர்விலே நீங்கள் இருக்கவும் மாட்டீங்க. ஆனால் மற்றவர்கள் இந்த தண்டனையும் வரும். ஏன்னா நிறைய செய்த பாவத்திற்காக, இறைவனை நிராகரித்ததுக்காக தண்டனை கிடையாது. இறைவனை நினைத்து உங்கள் பாவத்தை அழித்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்லணும். ஏன்னா இந்த விகாரங்கள் தான் பாவம்ன்றது. ஸோ இதை வெல்லாமல் இருக்கும் பொழுது இதன் மூலமாகவே நிறைய தண்டனை கிடைக்கும். அப்போ ஒரு திகிலே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். காமத்தை விட முடியாதவன் மனைவி கிட்ட கண்டிப்பாக திருப்தி இருக்காது. ஏன்னா மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அதுக்கப்புறம் காமத்தை வெல்லலை. அந்த மனைவி மட்டும் அவனுக்கு காமத்தை தூண்ட மாட்டான், மற்ற எல்லா பெண்களும் காமத்தை தூண்டுவாங்க. இன்றைக்கி உலகம் இன்டர்நெட்லாம் வந்துடுச்சு. அவன் பாவம் செய்கிறதுக்கு எல்லா வழியும் சாத்தான் உருவாக்கிட்டான். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றும் இல்லைனாலும் ஒருத்தன், இப்போ நிறைய பிரபலங்கள்லாம் மாட்டுறாங்களே பாலியல் குற்றங்களை எல்லா மதத்துலேயுமே. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இல்லையா? அந்த ஒரு என்ன தான் வெளியில் வந்து பேசினாலும் அவங்க முகத்தில் ஒரு பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். குறிப்பாக அந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் சிக்கும்பொழுது தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பே எடுப்பாங்க. ஏன்னா அவங்க கையில் இவங்களுடைய விஷயங்கள் கிடச்சிருக்கும். அது மாதிரி நிறைய பேர் ஆகியிருக்கிறாங்க. நடுநிலையிலேருந்து திடீர்னு ஒரு அரசியல் பக்கம் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஸ்லைட்டாக பாலியல் இதில் சிக்கியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மீதி அவங்கக்கிட்ட இருக்குது, நீ எங்ககிட்ட
சப்போர்ட் பண்ணலன்னா இதையும் விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறது. ஸோ இது நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ அப்போ அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஒரு பயத்திலே தானே இருப்பாங்க, என்ன தான் வெளியில் சிரித்து பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டாலும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இல்லையா, கள்ள தொடர்புலாம் இருக்கும்போது நண்பனுடைய ஒய்ஃபை, அண்ணனுடைய ஒய்ஃபை, தம்பியோடைய ஒய்ஃபை, இன்னும் கேட்டிங்கன்னா மனைவியோடைய அம்மாவோடலாம் கள்ள தொடர்பு. நம்ம ஜென்ரல் வீடியோ சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருப்பாங்க, என் புருஷன் என் அம்மாவோடவே கள்ள தொடர்பு வச்சுருக்கிறான், 2 பேரும் சேர்ந்து என்னை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு பயந்துட்டு நான் எங்கள் அப்பா கூட வந்து இருக்கிறேன்றாங்க. ஸோ உலகம் அந்த காமம் வந்து இதையெல்லாம் பண்ண வைத்தே தீரும். ஸோ அப்போ ஒரு பயத்திலேயே, ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா இவங்களுக்கும் ஆப்பு வரும். இவங்க இப்போ மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் திரும்ப கடைசியில் இவங்களுக்கும் வரும். அதுதான் அவர்கள் மனதில் திகிலை போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவங்க தங்கும் இடம் நரகம்தான், எந்த நேரம் வேண்டுமானாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்து மதத்திலலாம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வருது அப்படின்னாலே பாவம் நிறைய செஞ்சுருந்தால் தான் அது வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ மேலும் இந்த அநியாயக்காரர்களின் தங்குமிடம் மிக கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 152 இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்தான். பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அழித்துவிடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் தயங்கினீர்கள். நீங்கள் உத்தரவு பற்றி தர்கிக்க துவங்கினீர்கள். நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் இருக்கிறார்கள், இன்னும் உங்களில் மறைவான வாழ்க்கையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அந்த எதிரிகளை விட்டும் உங்களை பின்னடையுமாறு திருப்பினான். நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களிடம் அருள் பொழிவோனாகவே இருக்கின்றான். சரி, இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு சண்டை நடக்கிற நேரத்தில் நடக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்முடைய பகைவர்கள் மனிதர்கள் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அதை தான் சாத்தான் சொல்கிறது. ஸோ அவனைத்தான் அழிக்கணும். அப்போ அவனை அழிக்கணும் அப்படின்னா கடவுளை பிடிச்சா அழிச்சிடுவீங்க, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் கடவுளை பிடிக்கணுமே. அப்போ கடவுள்தான்ற அத்தாட்சி பல வந்தும் அவனை உங்களால் அழிக்க முடியும்னு தெரிஞ்சும் நீங்கள் தர்கித்து இருக்கிறீங்க. இது எப்படி நாங்கள் உண்மைன்னு ஒத்துக்கிறது? எங்கே ஆதாரம் இருக்குது? எதில் சொல்லப்பட்டிருக்குது இப்படின்ட்டு. ஆனால் இதில் இருக்கிறத நீங்கள் யுத்தம்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா இதே விஷயம் அங்கேயும் இருக்கும். மகாபாரதத்துலேயும் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் போர் சமயத்தில் நான் சண்டை போட மாட்டேன்ட்டு உட்காருவான். ஸோ அப்போ தான் கீதா உபதேசமே இருக்கும். அது அந்த போருக்கான விஷயமே கிடையாது. ஆத்மாவை தூய்மையாக்குற போர். மனிதனை கொன்றால் ஆத்மா பாவமாக தான் மாறுமே தவிர தூய்மையாகாது. ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 விகாரங்களை வெல்வதை பற்றிய விஷயம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ என்ன நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீ வேணால் இப்படி காட்சி காட்டு, நான் வேணால் உன்னை நம்புகிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவ்வளவு தடவை உங்களுக்கு மிராக்கள் நடத்தி காட்டுவார் இது உண்மைன்ட்டு. ஆனாலும் நீங்கள் உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். இந்த விகாரங்களை வெல்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த உலகத்தின் ஆசைகள், பாசங்கள், புலன் இன்பங்கள், இச்சைகள், இதுக்கு விரும்புகிறவங்க இதை விடணுமே, அதுதானே வெற்றி அடைகிறது. ஸோ இதை விரும்புகிறவங்க கண்டிப்பாக பெரும்பான்மையானவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக மாறு செய்ய தான் செய்வாங்க, இறைவன் கையை பிடிக்க மாட்டாங்க. இன்னும் உங்களில் மறைவான வாழ்க்கைன்றது சொர்க்கம் இப்போ இன்னும் வரல. இந்த உலகம் அழிந்து தான் சொர்க்கம் வரும் இல்லையா? ஸோ அந்த வாழ்க்கைக்காக முதல்ல கடவுள் தான் பேசுகிற நிச்சய புத்தி வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் தானாக வந்துடும். ஸோ அந்த வாழ்க்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையை விரும்புபவர்கள். ஸோ அப்போ செக் பண்ணுறார், நீங்கள் இதை விரும்புகிறீங்களா அதை விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு.
அந்த எதிரிகளை விட்டு உங்களை பின்னடையுமாறு உங்களை சோதிப்பதற்காக திருப்பினான். இல்லையா? ஸோ எதிரிகளிடம் போரிட முடியாமல் காமத்தில் விழுறது, கோபத்தில் விழுறது, அந்த மாதிரி அதோடைய பவரையும் அதிகமாக காட்டுவாங்க. அப்போ தான் நிறைய பேர் ஆரம்பத்திலே இது வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு ஓடிடுவாங்க. அது சோதனை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் இந்த ஞானத்தை எடுத்த உடனே. அப்போ இது வேண்டாம், ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான், மேலும் அல்ல நம்பிக்கையாளர்களிடம் அருள் பொழிவோனாகவே இருக்கின்றான். ஸோ அவர் எல்லாருக்கும் அருள், அன்பு, கருணை எல்லாத்தையும் கொடுக்கத்தான் செய்கிறார். அதுதான் இந்த ஞானம். ஆனால் அதை பெற தயங்குறீங்க, சின்ன சோதனை வந்தாலே சோர்ந்து போயிடுறீங்கன்னும் பொழுது கடவுளை என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே குரானில் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா, தானா வாப்பா சொர்க்கத்தில் நாராயணன் பதவியில் உட்காருப்பான்னு கூப்பிடுவார். சோதித்து அந்த பொறுமை சக்தி இருக்குதா, காமம் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறீங்களா, கோபம் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறீங்களா, சலனமாகாமல் அமைதியாக இருக்கிறீங்களா, அதாவது கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை, காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறீங்களா, அவங்க தான் சொர்க்கத்தில் வேலை. ஸோ அப்படி அமைதியாக இருக்கிறவங்களுடைய நினைவு தான் இந்து கோயில்களாக அப்படியே இருப்பாங்க. வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருப்பாங்க, அதாவது ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. யார்? தனக்கு நிந்தனை செய்பவர்களுக்கு. உலக அழிவின் பொழுது சிரித்த முகம் மாறாமல் இருக்கிறாங்க. அந்த இயற்கை சீற்றமும் அவங்கள சலனப்படுத்தலை, இழப்பும் சலனப்படுத்தலை, அவமானமும் சலனப்படுத்தலை. அப்படி இருக்கிறவங்க தான் அங்கே சொர்க்கத்திலும் ராஜசிம்மாசனத்தில் உட்காராங்க. அவங்கள தான் இந்துக்கள் வந்து கோயில் கட்டி கும்பிட்றோம். குறிப்பாக அம்மன் எல்லாமே. தெருக்கு தெரு அம்மன் கோயில் இருக்குது இல்லையா? சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, பெரும்பான்மையான அம்மன் கோயில்கள், சின்ன சின்ன கோயிலும் வெளில இருந்து பார்த்தாலே சில தெரியும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும் நம்ம சொல்கிறது எவ்வளோ உண்மை அப்படின்ட்டு. இது உலக அழிவின் போது நடக்கிற விஷயம். நாம் அந்த மாதிரி சிரித்த முகத்தோடு இருந்ததுடைய நினைவாக அங்கே கோயில். ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாம் துக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இறைவனின் நினைவில் இருக்கிற ஆனந்தத்தின் அதிர்வலைகள் தான் உலகம் முழுவதும் அந்த துக்கத்தை மறக்க உதவி செய்யும். அதற்கு தான் அவங்களுக்கு இவ்வளோ மகிமை. சரி, 153. உங்கள் பின்னால் இருந்து இறைத்தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் எவரையும் திரும்பியும் பார்க்காமல் பாதுகாப்பின் பால் ஓடினீர்கள். பின்னால் இல்லை, முன்னாடி இருந்தே நாங்கள் கூப்பிடுறோம் இல்லையா? இறைவன் வந்துட்டாருன்னு அவருடைய செய்தி இதை எடுத்துகிட்டு வர தூதர்கள் நாங்கள் தான் கூப்பிடுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயோ இதை நம்ம கேட்டுட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மனம் மாறினாலும் மாறிடும், ஐயோ இது வேணாம்ப்பா அப்படின்ட்டு திரும்பி பார்க்காம நமக்கு பாதுகாப்பு எது? எதை பண்ணால் காமம், கோபம், பற்று, பேரசாங்கத்தை விடாமல் இருக்க முடியும், உலகில் இன்பத்தை அனுபவிக்க முடியும், அந்த பக்கம் ஓடுறீங்க. ஆகவே அதுக்கு பலன் என்ன ஆகும்? இறைவன் துக்கத்தின் மேல் துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தான். ஓடினதுக்காக கிடையாது, நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்காக அது கிடைக்கும். ஸோ துக்கத்தின் உச்சத்தில் வந்து கடவுளை நினைக்க ஆரம்பிப்பாங்க வேறு வழி இல்லாமல். சரி, அதுக்கு முன்னாடியே நினைக்கிறவங்க புத்திசாலி. ஏன்னா அதிக நேரம் இருக்கும், இறைவனை நினச்சி பாவத்தை அழிக்க முடியும். ஸோ கடைசி நேரத்தில் இறைவன் நினச்சி மேலே போகலாம், பரந்தாமத்துக்கு போகலாம். ஏன்னா அங்கேருந்து தான் ஆத்மா வந்துச்சு. ஸோ பரந்தாமன்றது இந்த இடம். எல்லா ஆத்மாவும் உடலை விட்டு மறுபடியும் பூர்வமத்தியில் ஆத்மா இருக்குது, இதை விட்டு பிரிஞ்சு மீண்டும் எங்கே வந்துச்சோ அங்கே போயிடும். மறுபடியும் இதே பூமி சொர்க்கமாகும். வருவதற்கு தகுதி பெறுவதற்கான ஞானத்தை கொடுக்குறவங்க கடவுள் கொடுக்குறாரு. தகுதி பெற்றவர்கள் வருவாங்க, 100% தகுதி பெற்ற முதல்ல வருவாங்க. தகுதி கம்மியாக இருக்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, பதவியும் குறையும். இதை நிராகரிக்கிறவங்க அந்தந்த மதத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தால் கூட இறைவனை நினைத்தால் தான் மேலே போக முடியும். ஸோ இந்த ஞானம் வந்து எல்லா மதமும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் இறைவனை நினைக்கிறது மட்டுமாவது. ஏன்னா அப்போ தான் மேலே போகவே முடியும். ஸோ கடைசியில் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூரும். அப்போ இந்த உடம்பு விட்டு தப்பிச்சா போதும்ன்ட்டு இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லோரும். ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தானே, அந்த கடவுள் எப்படி இருப்பாருன்னு தான் தெரியாது. ஸோ பிரம்மகுமாரிகள் சொல்லும்போது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, மேலே போயிடுவாங்க. கூடவே பிரம்மகுமாரிகள் அந்த ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பாங்க இறைவன் நினைவில் உலகழிவின் போது. அப்போ அவங்களுடைய துக்கம் எல்லாம் அப்படியே அமுங்கி அந்த இடத்துல ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவம் பண்ணுவாங்க. ஸோ அது தேவை. அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தானே இறைவனை நினைக்க முடியும். ஸோ அப்போ தான் ஆத்மா மேலே போகும். அதுதான் முக்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் கடைசியில் நடக்கும். ஸோ அப்போ அதுதான் அந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது துக்கம் மேலே துக்கம் வருது. ஆனால் நீங்கள் செய்த பாவத்துக்கு தான் வருது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் கொடுக்குறாரு
இந்த ஞானத்தை. ஏனெனில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தவறிவிட்டாலோ உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலோ நீங்கள் கவலையும் அடையக்கூடாது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இல்லையா? இப்போ இறைவன் கையை விட்டுட்டு போகிறது அது வேறு விஷயம். அந்த ஆரம்பத்திலே நிச்சய புத்தி வந்துடுச்சு அப்படின்னா சோதனை வரும், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும், எல்லாமே வரும். ஐயோ இதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க, பாரு நீ ஏசப்பா விட்டு போனல அதனால தான் ஆச்சு, நீ எதுக்கு முஸ்லீம் மதத்தை விட்டு போன அதனால தான் ஆச்சு, இப்படி மாயா என்னென்னமோ பண்ணும். அந்த நேரம் கவலையடாமல் வந்திருக்கிறது கடவுள், என்னுடைய அப்பா, ஆத்மாவுடைய அப்பா, சொர்க்கத்தை கொடுத்தவர் அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் கூட சந்தேகத்தை எழுப்ப மாட்டாங்க, மனதளவில் கூட. ஏன்னா என்ன நினைக்கிறீங்கன்னு கூட கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம் சாந்தி. மற்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.